கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்ல அதிகமான அளவிற்கு மழை பெய்து பாதிப்புகளை ஆளாக்கி இருக்கு. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உதவிகளை, நிவாரணத்தை மழை தொடங்குறதுல இப்ப வரைக்கும் நம்முடைய தமிழ்நாடு அரசு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதியும் நாம கேட்டிருக்கிறோம். விரைவில் இந்த பாதிப்பிலிருந்து நிச்சயமாக நாம் மீண்டு வருவோம். கடந்த காலங்களில் மழை வெள்ளத்தால தவிச்ச சென்னையை மீட்டெடுத்த மாதிரி மற்ற பகுதிகளையும் விரைவாக நாம் மீட்டெடுப்போம். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மீண்டு வரும். அல்லல் படக்கூடிய மக்களுடைய வேதனைகளை அவதூறு பரப்பி ஆதாயம் தேடலாம்னு சில மலிவான அரசியல்ல ஈடுபடுறாங்க. கடந்த ஆட்சியில 2015 செயற்கை வெள்ளத்திலையும் பல்வேறு புயல்களையும் சென்னையை வெள்ளத்துல மிதக்க விட்ட மாதிரி இப்போ நாம தவிக்க விடல. அதுக்கு பெஞ்சல் புயல நாம் எடுத்த நடவடிக்கைகளும் நம்முடைய பணிகளும் தான் அதற்கு சாட்சி. பொதுமக்கள் முன்வைக்கக்கூடிய நியாயமான புகார்களை, விமர்சனங்களை, அவங்களுடைய குறைகளை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதை தீர்க்க செயல்படுறோம். நம்ம அரசியல் மக்களுடைய குரல் கேட்கப்படுது. அவங்களுடைய தேவைகளை தெரிஞ்சுக்க முயற்சிக்கிறோம். அதனாலதான் மழை நின்று அடுத்த சில நாட்களிலேயே சென்னையோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான திட்டங்களை தொடங்கி வைக்க நாங்களும் நீங்களும் இங்க வந்திருக்கிறோம். கடந்த மார்ச் 14ஆம் தேதி தங்கச்சாலையில நடைபெற்ற நிகழ்ச்சியில வடசென்னை வளர்ச்சி திட்டம் பெயர் சூட்டி 2096 கோடி ரூபாய்க்கான 87 திட்டப்பணிகளை அறிவிச்சு தொடங்கணும். தொடங்கி வச்ச 8 மாசத்துல அந்த 87 பணிகள்ல 29 பணிகளை முடிச்சு இன்னைக்கு மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் சென்னைன்னு சொன்னால அது இந்த வடசென்னை தான். இன்னைக்கு சென்னை மிகப்பெரிய நகரமாக வளர்ந்துருச்சு. வடசென்னை வளர்ச்சிக்கு 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு திட்டமா சேர்ந்து இப்போ 6300 கோடி ரூபாய்க்கு 252 திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறோம். சென்னை மக்களுடைய தேவைகளை என்னென்னு பார்த்து திட்டங்களை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோம். சென்னையை எப்படி கடந்த காலங்களில் வளர்த்தெடுத்தோமோ அதே மாதிரி இன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் மூலமாக எதிர்காலத்துக்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்கி சிங்கார சென்னையை கட்டி எழுப்புவோம். மெரினாவில் உதிக்கக்கூடிய உதயசூரியனின் ஒளியிலும் திராவிட மாடல் ஆட்சியின் ஒளியிலும் ஒளிரும் ஒளிரும் ஒளிரும்